When you are facing difficulties, challenges, உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் சவால்கள் இருக்கும் பொழுது don't be discouraged. நீங்க சோர்ந்து போகாதீங்க. Don't think, oh, what is this? This is not the Christian life. இது கிறிஸ்தவ வாழ்க்கை நினைக்காதீங்க. Is this what I signed up for when I received Jesus நான் Christ? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் இதுதானா? No, don't be discouraged. எப்பொழுதும் சோர்ந்து போகாம இருங்க. Be encouraged, rather. எப்பொழுதும் நீங்க உற்சாகப்படுங்க. Bible says, வேதம் சொல்கிறது, when we go through persecution or temptations, நமக்கு எப்பொழுதெல்லாம் அந்த பாடுகள் துன்பத்துக்குள்ளாக நாம் போகிறோமோ we are blessed. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். For example, ஒரு உதாரணமாக the book of James, யாக்கோபு புத்தகத்திலே பார்க்கிறோம். chapter 1. யாக்கோபு 1ஆம் அதிகாரம். The book of James, chapter 1 and verse 12. யாக்கோபு 1:12. Let's read it quickly. James 1:12. Amen. What does it say? Blessed. Amen. Wow. So you're blessed when you endure temptation. சோதனை சகிக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். So don't be afraid of persecution. அதே போல அந்த துன்புறுத்தலை குறித்து எப்பொழுதும் நீங்க பயப்படாம இருங்க. Let's jump to 1 Peter. 1 பேதுரு chapter 1. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். verse 6 and 7. 6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். Amen. Rejoice when you go through manifold temptations. அதே போல எப்பொழுதெல்லாம் நீங்க சோதனைக்குள்ளாக போகிறீர்களோ அப்பொழுது சந்தோஷப்படுங்க. James says, யாக்கோபு சொல்கிறாரு, you are blessed when you endure temptation. உங்களுக்கு சோதனை வரும்பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Peter is telling, பேதுரு சொல்கிறார், rejoice சந்தோஷப்படுங்க when you go multiple temptations when you face. எப்பொழுதெல்லாம் நீங்க அதிகமான சோதனைகளுக்கு ஏற்படும் பொழுது. So for a Christian, ஒரு கிறிஸ்தவன் persecution is a blessing. அதே போல அந்த துன்பமானது அது ஆசீர்வாதம். உபத்திரவம் ஆசீர்வாதம். So don't be discouraged. நீங்க சோர்ந்து போகாம இருங்க. Don't be discouraged. சோர்ந்து போகாம இருங்க. You know, Jehoshaphat was a righteous king. நாம் பார்க்கிறோம் யோசபாத் மிகவும் ஒரு நீதியுள்ள ஒரு ராஜாவாக இருந்தார். Among the 40 kings who ruled